திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 241 முதல் 250 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். வலில் முத்தல்லகாத்தி மதாஉன் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். மணவிலக்கு செய்யப்பட்ட பெண்களுக்கு கணவனிடமிருந்து நியாயமான முறையில் வாழ்க்கை வசதிகள் உண்டு. இது இறையச்சமுடையோர் மீது கடமையாகும். كذلك يبين الله لكم آياته لعلكم تعقلون. நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் தனது வசனங்களை இவ்வாறே உங்களுக்கு விளக்குகிறான். ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. மரணத்திற்கு பயந்து தம் வீடுகளை விட்டு வெளியேறியோரை நீர் அறியவில்லையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர். நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹ் கூறினான். பிறகு அவன் அவர்களை உயிர் பெறச் செய்தான். மனிதர்கள் மீது அல்லாஹ் அருளுடையவன். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை. وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم. அல்லாஹுவின் பாதையில் போர் புரியுங்கள். அல்லாஹ் செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرة والله يقبض ويبسط وإليه ترجعون. அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவை யார்? அப்போது அதை அவன் பன்மடங்காக அவருக்கு பெருகச் செய்கிறான். அல்லாஹ் செல்வத்தை சிலருக்கு குறைத்தும் சிலருக்கு தாராளமாகவும் கொடுக்கிறான். நீங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا لنبي لهم ابعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين. மூசாவுக்கு பின்னர் இஸ்ராயேல் வழித்தோன்றர்களின் தலைவர்களை நீர் அறியவில்லையா? அவர்கள் தமது நபியிடம் எங்களுக்கு ஒரு மன்னரை நியமிப்பீராக, நாங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோம் என்று கூறியபோது, உங்கள் மீது போர் விதிக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்துவிடக்கூடும் அல்லவா என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் வீடுகளையும் எங்கள் பிள்ளைகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பாதையில் போரிடாது இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவர் கூறினர். அவர்கள் மீது போர் விதிக்கப்பட்ட போது அவர்களில் குறைவானவர்களைத் தவிர மற்றவர்கள் பின்வாங்கிவிட்டனர். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. அவர்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை மன்னராக அனுப்பியுள்ளான் என்று அவர்களுடைய நபி கூறினார். அதற்கு அவர்கள், நாங்களே அவரை விட ஆட்சி அதிகாரத்திற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்கும் நிலையில் எங்கள் மீது அவருக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும்? மேலும் அவருக்கு
செல்வ வளமும் அளிக்கப்படவில்லையே என்று கூறினர். உங்களை விட அவரையே அல்லாஹு தேர்ந்தெடுத்துள்ளான். அவருக்கு அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் வாரி வழங்கியுள்ளான். அல்லாஹு தான் நாடியோருக்கு தன்னிடமிருந்து ஆட்சியை வழங்குகிறான். அல்லாஹு விசாலமானவன், நன்கறிந்தவன். وقال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم التابوت فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. ஒரு பெட்டகம் உங்களிடம் வருவதே அவருடைய ஆட்சிக்கான சான்றாகும். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து அமைதியும் மூசாவின் குடும்பத்தார் மற்றும் ஹாரூனின் குடும்பத்தார் விட்டு சென்றவற்றில் மீதி இருப்பவையும் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் இதில் உங்களுக்கு சான்று உள்ளது என்று அவர்களிடம் அவருடைய நபி கூறினார். فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده فشربوا منه إلا قليلا منهم فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا طاقة لنا اليوم بجالوت وجنوده قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது ஒரு ஆற்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். யார் அதிலிருந்து பருகினாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. தனது கையால் ஒரு தடவை அள்ளியோரை தவிர அதை யார் அருந்தவில்லையோ அவரே என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் அதிலிருந்து அறிந்தினர். பின்னர் அவரும் அவருடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரும் அதை கடந்தபோது, இன்று ஜாலூத்துடனும் அவனது படையுடனும் மோதுவதற்கு எங்களிடம் சக்தி இல்லை என்று ஆற்றில் அதிகமாக நீர் அருந்தியோர் கூறினர். அல்லாஹுவை சந்திக்கவிருக்கிறோம் என்று யார் உறுதியாக நம்பினார்களோ அத்தகையவர்கள் எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள் அல்லாஹுவின் நாட்டப்படி பெரும் படைகளை வெற்றி கொண்டுள்ளன. உரிமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று கூறினர். ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. அவர்கள் ஜாலூத்தையும் அவனது படைகளையும் எதிர்கொண்ட போது, எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, இறை மறுப்பாளர்களான இக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று கூறினர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.